உடம்போட பலத்தை வச்சு தான் அந்த ஆவிங்கெல்லாம் தான் எண்ணங்களை நிறைவேற்றிக்குது. அந்த உடம்பை அழிச்சிட்டா அந்த பலம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணியிருந்தா அந்த இடத்துக்கு போய் மிச்சம் இருக்கிற அந்த உடலோட பகுதிகளை நாம் எரிச்சிடணும். இப்படி பண்ணிட்டா அந்த ஆவியோட பலத்தை நாம் கட்டுப்படுத்திடலாம். இறந்து போன அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல இருக்கிற எலும்பை எடுத்து எரிச்சிடுங்கோ. யோ சார், போய் அந்த வெட்டியான கூட்டு வர சார். யோ சார், இப்படி வாயா. புளியை தோண்டின உடனே அங்கே எலும்பெல்லாம் இருக்கும். இந்த பெட்ரோலை ஊற்றி நல்லா எரிச்சிடணும். என்ன? ஐயா ஐயா, வெட்டியா ரத்தம் கக்கி செத்து கிடக்குறாயா. பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கியா. போய் பாருங்கயா. வாங்கயா. யோ 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 வெட்டியா. யோ 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 வெட்டியா. யோ யோ வெட்டியா. யோ எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். அதுக்காக தான் வர சொன்னேன். சொல்லுங்க பாஸ். அதே மாதிரி அந்த உதவிக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது செய்யணும். நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பணம் தான் விஷயம்னா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன். ஆனால் வேலையை மட்டும் கரெக்டாக முடிக்கணும். கண்டிப்பாக முடிப்பேன். சொல்லுங்க பாஸ். மகான்ற ஒரு பொண்ணு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். அவள் ஹாஸ்டலையும் அந்த பொண்ணையும் நான் தூரத்துலேருந்து அடையாளம் காட்டுறேன். சரி, எப்படியாச்சும் அந்த பொண்ணை நீங்கள் கடத்தணும். என்ன சார் நீங்கள் யாரையாவது போட்டு தள்ள சொல்லுவீங்கன்னு பார்த்தா பொண்ணு கடத்த சொல்கிறீங்களா? அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு சார். எந்த ரிஸ்க்கும் இல்லை. கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ண கரெக்டாக அடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், மகா கூட ஒரு பொண்ணு ஓவியா அவ கூட எப்பவுமே இருப்பான். அவ கூட இருக்கும்போது நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அவ கூட இல்லாத நேரமா பார்த்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கிறது குளோரோஃபார்ம், மயக்க மருந்து. இதை வச்சு அந்த பொண்ணை மயக்க அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். இந்தாங்க, என்னோட கார்லேயே அந்த பொண்ணை கடத்திடலாம். இவ்வளோதான் உங்கள் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஏன் பாஸ், பொண்ணு பெரிய இடமோ? ஏன்னா பெரிய இடம்னா பிரச்சனை இடம் இல்லை. இல்லை, சாதாரணமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான், எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஓகே. ஓகே. என்ன மச்சான், தூக்கலாமா வேணாம்? தூக்கிடுவோம். அப்போ தூக்கிடலாம். பணம் வர பாட்டி தானே? ஓகே, அப்போ தூக்கிடலாங்கிற. தூக்கிடுவோம். இன்னைக்கு சரக்கு தான்.
நீ எங்க இருக்க? நீ என்னை விட்டு எப்படி பிரிஞ்சு போன? சங்கர், சுதா, சங்கர், சுதா, 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 எங்க இருக்க சுதா நீ? சங்கர், சுதா, நான் இங்கதான் இருக்கேன். சுதா என்ன மன்னிச்சிரு சுதா. நான் உன் கூட வந்திருப்பேன். எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க. பரவாயில்ல சங்கர், நீங்க வராதது கூட நல்லதுதான். ஏன்னா என்னை பத்தி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்பா அப்பான்னு ரொம்பவும் மதிப்பு வச்சிருக்கீங்களே, அவர் எவ்வளவு கொடூரமானவர்னு இப்ப புரிஞ்சுதா சங்கர்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடிச்சாங்க தெரியுமா? எவ்வளவு கொடூரமா அடிச்சாங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி எல்லாம் துடிச்சிருப்பேன். வலியே இல்லாம சாகிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குல்ல. அப்படி ஏதாவது அவங்க பண்ணிருக்கலாமே. ஆனா அவங்க அப்படி பண்ணலையே. ரத்தம்னா எனக்கு ரொம்ப பயம் சங்கர். எங்கேயாவது பாக்குற மாதிரி வந்ததுன்னா அப்படியே நான் கண்ணை முடிக்குவேன். ஆனா அன்னைக்கு ஏன் உடம்புல இருந்து ரத்தம் வர்றது ஏன் கண்ணாலே நான் பார்த்து எவ்வளவு ரத்தம். அப்பதான் நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தேன் சுதா. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உன்னை நான் காப்பாத்திருப்பேன் சுதா. நானும் உங்க அப்பாவும் தான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. என்னங்க, என்னோட வாங்க. எங்கம்மா? சங்கர் ரூமுக்கு வாங்க. என்ன பத்தின உண்மைய என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. என்ன நீங்க ஊர்ல இல்ல. மகா ஒரு பொண்ணு, அவளால என்ன செய்ய முடியும்? உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன மலேசியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. என்னால எதுவுமே செய்ய முடியல சுதா. என்ன மன்னிச்சிரு சுதா. சுதா, சுதா, சுதா. சங்கர், என்னடா தன்னந்தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சுதா மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் தனக்கு தானே பேசிட்டு இல்லப்பா. இவ்வளவு நேரம் சுதா கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஏய், வளராதடா. அவதான் எப்போ செத்து தொலைஞ்சிட்டாளே. எப்படி பசத்தா? அது ஏதோ விலங்கடிச்சிடுச்சு. அம்மா, அது எல்லாரையும் நம்ப வைக்க அப்பா சொன்ன போய். உண்மை என்னன்னா, என்னை பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சுதாவை கொலை பண்ண சொன்னதே அப்பா தான். சங்கருக்கு தெரியாம காலியே பண்ணாலும் தப்பு இல்லை. செஞ்சுட்டு வந்து காட்டுறோம். வாங்க. டேய், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? அதானப்பா உண்மை. அவளை அடிச்சே கொண்டுட்டீங்களப்பா. என்ன காதலிச்சதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு தூக்கு தண்டனைக்கு போற கைதியை கூட இவ்வளவு வலியோட கொல்ல மாட்டாங்கப்பா. இத பாருடா, எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. அதை பத்திலாம் இப்ப பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. செத்து போனவளையே மறுபடியும் மறுபடியும் நினைச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. இங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்ல மலேசியா கிளம்பு. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். என் சுதாவோட நான் இதே ஊர்ல தான் இருக்கேன். வா சுதா.
பயமா இருக்குக்கா. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. நமக்கு அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஐயோ என்ன மகா நீ? சங்கர் என்ன உயிருக்குயிர விரும்புறாரு, அது உனக்கு தெரியும்ல. அவங்க அப்பாவே சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ சங்கரோட பேசுறதும் பழகிறதும் அவனுக்கு பிடிக்கலையா? அதனால இனிமே நீ பழக கூடாதா? மீறி பழகுனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா.